ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் சொல்லலாம். ஹிஸ் நேம் வாஸ் மோனோஹிசா ஹான்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் கேண்டல் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃபவுண்டைன் ஆஃப் கோல்டு அண்ட் த 3 மங்கி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மணி. கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுங்க, நான் ரெகுலராகவே சொல்லுவேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமாடிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்னன்றது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ட்ரேடே பண்ண முடியும். எல்லாருமே பைன்னு பை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ பை பண்ணணும்னா யாராவது விற்கணும், யாராவது வித்தாதான் வாங்க முடியும். கரெக்டுங்களா? அப்ப எல்லாருமே பையன்னு சொல்ற இடத்துல யாரோ வித்துட்டு இருக்கானா இந்த பையர்ஸுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அந்த செல்லருக்கு தெரியுது. புரியுதுங்களா? அதுதான் அவரோட தாட் ப்ராசஸ். பாருங்க. Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ பற்றி போடுறேன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அந்த பற்றி தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம டெக்னிக்கல் பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்கள எது கண்டுபிடிக்க வச்சுது, அவங்களோட ஐடியாலஜி என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கினா தான் ஃபைனலாக ப்ராடக்ட் வரும்போது அந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி வந்துச்சு, அது உருவான விதம் என்ன, அதை கண்டுபிடிச்சவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அவரு சொல்லி கொடுத்த மெத்தட்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இதெல்லாம் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வருஷத்துக்கு போக போகிறோம்? 1720க்கு தான் போக போகிறோம். ஸோ 1720 இங்கே தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1720ல தான் ஷோகன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை மறுபடியும் கொஞ்சம் லீஷர் பண்ணுறாங்க. அதுக்கு முந்தின வருஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1700 சொல்லலாம், 1690 1700ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸில் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாடர்ன் டே ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கெல்லாம் ஆதி காரணம் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கவங்க தான். அவங்க தான் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கான்செப்டை கொண்டு வந்தது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1600ஸ்லையும் 1700 ஸ்டார்டிங்லேயும் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னால பயங்கரமான ஹை வாலடைலிட்டி இன் ரைஸ் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷோகன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே பேண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். பட் 1720 வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் அதை லீஷர் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைஸோட பிரைசஸ் வந்து ரொம்பவே லோ ரேட்டுக்கு போகுது. இதனாலதான் ஷோகன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, சரி நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை கொஞ்சம் லீஷர் விடுவோம், ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணல, பட் கொஞ்சம் அதுல வந்து என்ன சொல்றது, லீஷரா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1720ஸ்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்றாங்க. இது ஏன் நடக்குது, முதல்ல இதை ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தான் நம்ம ஜப்பானுக்கு போறோம். இந்த ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒசாகா அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த இடத்துல வந்து டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு எப்படி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அதே மாதிரி டோஜிமான்றது தான் அவங்களோட ரைஸ் எக்ஸ்சேஞ்ச். இங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் லைக் அ ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு கமாடிட்டி ட்ரேடிங். இப்போ நம்ம எப்படி ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்றோமோ, கமாடிட்டி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு தெரியும், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி ரைஸ்ல வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஷோகன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்றாங்க, ஏன்னா இந்த ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணிக்கலான்றதுக்கு. ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல வந்து பேப்பர் மணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி கிடையாது. 1700ஸ்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் வேல்யூபிளான ஒரு ஐட்டம் பிளஸ் அந்த கரன்சின்றது அவங்களுக்கு முக்கியமா எதுவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரைஸ். இப்போ நமக்கு எப்படி இன்னைக்கு ரூபாய் நோட்டுகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அவங்க முக்கியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது, சேலரிக்காக இருக்கட்டும், டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பெரிய பெரிய சமுரை அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, சாமுரைஸ்ன்றவங்க வந்து யாருன்னா இந்த போர் வீரர்கள், போயிட்டு போர் புரியக்கூடிய ஒரு ஆட்கள். இவங்களுக்கு வந்து சேலரி எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா ரைஸாக தான் கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாகவே அந்த சாமுரைஸ் வந்து அதிகப்படியான ரைஸ் அவங்களுக்கு வர்றதுனால அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி அது வந்து உள்ளே புழங்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா 1690s 1700ஸ்ல வந்து ரைஸோட ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வர்றதுனால, இப்போ அவங்க வந்து அரிசியில் தானே சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட சேலரியோட மதிப்பு என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. இப்போ அவங்க வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, KOKU அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 150 கிலோ
அரிசி. அதுக்கு வந்து நிகரா சில்வரும், கோல்டுமும் இருந்துச்சு. அதுக்கு வந்து மோனேன்னு சொல்லுவாங்க, ரியோன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி டிஃபரெண்ட் டெர்மினாலஜி நம்ம அந்த அவரோட புக் படிக்கும்போது இத பத்தி டீட்டெயிலா இன்னும் பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸோட வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அந்த வேல்யூ ரொம்பவே கம்மியாயிட்டு வரதுனால, இவங்க வந்து நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது இவங்களோட பர்ச்சேசிங் பவர் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதே மாரி டாக்ஸஸ் எப்படி ஒரு கவர்ன்மெண்ட் வந்து இப்ப எப்படி நம்மகிட்ட டாக்ஸ் வாங்குதோ, அன்னைக்கு ஷோகன் கவர்ன்மெண்ட் அவங்க டாக்ஸஸ் எப்படி வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ரைஸ தான் வந்து டாக்ஸா குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரைஸ் டாக்ஸா வருதும், அப்ப வேல்யூ கம்மியாகும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையா போகும்போது தான், இதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, ஃபியூச்சர்ஸ வந்து திருப்பி ரெஸ்ட்ரிக்ஷன கொஞ்சம் ஈஸ் பண்றாங்க. மறுபடியும் ரைஸ் பிரைஸஸ் கொஞ்சம் ஏறணும்ன்ட்டு. ஸோ அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி வந்து ரூ. 100ன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகுன்றது தெரியாது. அரிசி விலை ஏறலாம், இல்ல இறங்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து அரிசி வியாபாரி இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, அ அரிசிய விளைய வைக்கிற அக்ரிகல்ச்சர பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மர் இருப்பாரு. இப்ப அந்த ஃபார்மருக்கும் ரிஸ்க் இருக்கு. இந்த அரிசிய வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கும் ரிஸ்க் இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. என்னன்னா, ஃபியூச்சர்ல பிரைஸ் ஏறுனாலும், இறங்குனாலும் நம்ம 2 பேரும் ஃபிக்ஸ்டா ஒரு ரேஞ்ச்ல வந்து ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இன்னைக்கு இருக்க ரூ. 100ல இல்ல ரூ. 90 மேல ஏறினாலும் எனக்கு வேணாம். கீழ இறங்குறதும் வேணாம். ரூ. 90ல நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். நீங்க 6 மாசம் கழிச்சு விளைச்சல் முடிச்சு எனக்கு குடுக்கும்போது ரூ. 90 அன்னைக்கு ஒருவேளை ரேட் ரூ. 60 இருந்தாலும் நான் ரூ. 90 தான் தருவேன். ஒருவேளை ரேட் ரூ. 150 இருந்தாலும் நான் உங்களுக்கு ரூ. 90 தான் தருவேன்னு சொல்லி ரைஸ் பிரைஸ் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் மூலியமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு மாடர்ன் டேல நம்ம ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதோட ஆரிஜின்ஸ் முக்கியமா எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஜப்பான்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க போய் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ட்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல தான் ஒரு முக்கியமான ஒரு பெர்சன் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ண போறாரு. ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லலாம். ஹிஸ் நேம் வாஸ் மோனோஹிசா ஹான்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மாடர்ன் டேஸ்ல ஜப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ற எல்லாருக்கும் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொத்தத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். இவர் வந்து 1724ல சக்காட்டா அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் தி வெல்த்தியஸ்ட் ஃபேமிலியில தான் பொறக்குறாரு. அவங்க ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல் ரைஸ் மர்ச்சன்ட்ஸ், ரைஸ் வியாபாரிகள். ஆனா இவருக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, சக்காட்டால ட்ரேட் பண்றது இல்லாம நம்ம ஒசாகால போய் ட்ரேட் பண்ணணும். இது பேர் கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் பேர் எப்படி அவங்களுக்கு டிஃப்ரெண்டோ, அவங்க ஒரு பேரை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ சக்காட்டால இருந்து ஒசாகா அப்படின்ற ஒரு ஊர்ல போயிட்டு அவர் ட்ரேட் பண்ணணும்னு ஐடியா பண்றாரு. இப்போ இவருக்கு எப்போ ஃபேமிலி பிசினஸ் இவர்கிட்ட டோட்டலா சரண்டர் பண்றாங்களோ, அப்போ ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. என்ன ட்ரிப்னா, இங்க இருந்து நான் ஒசாகால போய் நான் பார்க்க போறேன். அவங்களோட ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும்னு ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. அந்த ரைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது, அந்த ஒசாகால தான் இந்த டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. எல்லா ட்ரேடர்ஸும் வந்து ஒண்ணா எடுத்து உட்கார்ந்து ட்ரேட் பண்ற ஒரு இடம் தான் டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்ச். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒசாகால தான் இருக்கு. இப்போ இவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்காட்டா ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் இவரு ஊர்ல இருக்க ரைஸ் எக்ஸ்சேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்பாட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு கேஷ் குடுத்துட்டு அப்படியே ஸ்டாக்க வாங்கி வைக்கிறோம்ல, அதுதான் வந்து ஸ்பாட். ஆனா இவரோட சர்ப்ரைஸுக்கு ஒசாகால போயிட்டு டோஜிமால போட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ஸ் பேசிஸ்ல பிசிக்கல் ரைஸே இல்லாம வெறும் கான்ட்ராக்ட்ட மட்டுமே வாங்கி வித்து ப்ராஃபிட் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட் ஃபியூச்சர்ஸ் கான்செப்ட்ட வந்து இவரு அங்க பார்க்குறாரு. இப்ப நம்ம எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்குக்கு ஸ்பாட் பிரைஸும் இருக்கும், ஃபியூச்சர்ஸ் பிரைஸும் இருக்கும். ஸ்பாட்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க கேஷ் இப்போ ஸ்டாக்கோட விலை ரூ. 500னா ரூ. 500 குடுத்து ஒரு ஷேர வாங்கிப்பீங்க. ஆனா ஃபியூச்சர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இவ்ளோ லாட் வாங்கணும்னு இருக்கும். ஒரு லாட்டுக்கு வந்து இத்தனை ஷேர்ஸ் கிடைக்கணும்னு இருக்கும். ஆனா நீங்க அந்த ஃபுல் ஷேருக்கான அமௌண்ட்டையும் குடுத்து வாங்கணுமானா கிடையாது. ஃபியூச்சர்ஸோட லாட்டோட வேல்யூ வந்து ரூ. 7,00,000 இருக்கும். ஆனா நீங்க குடுக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80,000மோ 1,00,000 இப்ப ரீசென்ட்டா என்எஸ்சில ரேட் ஏத்திட்ட பிறகு இப்ப ஒரு 1.5 to 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்க குடுத்தீங்கன்னா, ஒரு லாட் வந்து ஃபியூச்சர்ஸ்ல வாங்கிக்கலாம். ஆனா ரூ. 7,00,000 வொர்த் ஆஃப் ப்ராடக்ட்ட நீங்க கையில வச்சிருப்பீங்க. அப்ப ஏறுனாலும், இறங்குனாலும் 7,00,000க்கான ப்ராஃபிட்டோ, லாஸோ நீங்க பார்க்க முடியும். அதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். அதே மாரி தான் இத எங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒசாகால டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சுல இவங்க பிசிக்கல் ரைஸே இல்லாம ரைஸ் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹான்மார்க் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் பிளஸ் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நம்மளும் ஏன் இத பண்ணக்கூடாது? ஏன்னா பிசிக்கலா நீங்க போய்
ஆயிரக்கணக்கான டன் ரைஸை வாங்கி விற்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். கான்ட்ராக்ட் பை பண்ணுறோமா செல் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்றது செட்டில்மெண்ட்லாம் வந்துடுமே. நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ தான் இவர் ஒசாக்கா வந்து டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணலான்றதை பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அவரோட சொந்த ஊரான சகாட்டாக்கே போயிடுறாரு. ஆனால் இப்போ இவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒசாக்காவில் நடக்கக்கூடிய இந்த டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய இதில் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் எப்படி ப்ரைஸ் ஏறுது இறங்குது இதை நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு டெய்லி ரைஸ் ப்ரைஸஸ் என்ன இதில் க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எவ்ரிடே க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம சொன்னோம்ல, டெய்லி சார்ட்டில் போயிட்டு ஒரு கேண்டல் வந்து ஒரு டேக்கான ஹை ஓப்பன் லோ க்ளோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த டெய்லி ப்ரைஸஸை தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு சக்காட்டிலேருந்து ஒசாக்கா வந்து ரொம்ப தூரம். நீங்கள் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நமக்கு இன்டர்நெட்டோ ஃபோனோ கிடையாது அவருக்கு இமீடியட்டாக ப்ரைஸஸ் தெரியறதுக்கு. இங்கேருந்து இத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தாண்டி போனோம் அவர். அப்போ அதை டெய்லி அவர் போயிட்டு வரதுக்கும் சாத்தியம் இல்லை. இப்போ தான் இவர் ஒரு பிளான் போடுறாரு. ஆனால் நமக்கு டெய்லி ப்ரைஸ் தெரிஞ்சாதான் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும் ப்ரைஸ் தெரியறதுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஹி மேட் அ நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் ஃபார் எவ்ரி 6 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன். ஒசாக்காக்கும் சக்காட்டாக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்ட்டு. அந்த இதுவுக்கு ஃபுல் டிஸ்டன்ஸுக்கும் எவ்ரி 6 கிலோமீட்டருக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுறாரு. அவங்க கிட்ட என்ன சொல்கிறாரு, இங்கே டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்சில் அன்றைக்கி க்ளோசிங் முடிஞ்ச உடனே அங்கே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆளுகிட்ட போய் ப்ரைஸை சொல்லுவார். அவர் 6 கிலோமீட்டர் கிட்ட ப்ரைஸ் சொல்லி இப்படியே 6 கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் பண்ணி சொல்லி கடைசியில் அவர்கிட்ட போய் ப்ரைஸு சக்காட்டால உங்களுக்கு ஹான்மா கிட்ட என்ன ப்ரைஸில் இன்னைக்கு க்ளோசிங்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போகிறார். இப்போ அவருக்கு அந்த ப்ரைஸ் வந்துட்ட பிறகு அந்த ப்ரைஸ் என்ன பண்ணுறாரு, ரைஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி நார்மலாக பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த காலத்தில் வந்து ரைஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் பேப்பர்ஸில் வந்து இவர் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா, எவ்ரிடே க்ளோசிங் ப்ரைஸை ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஓப்பன் ப்ரைஸை ரெக்கார்ட் பண்ணுறாரு, ஹை ப்ரைஸ் இன்னைக்கு என்ன ஹை போச்சோ அந்த ப்ரைஸு, லோ ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸ். இந்த க்ளோசிங் 4த்தையும் முடித்த பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் பேருக்கு தான் கேண்டில். அது பார்க்கறதுக்கு கேண்டில் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு பேர் கேண்டில் ஸ்டிக்ன்ற ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுறாரு. இப்படி தான் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது ஒரு உருவான விதம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து டெய்லி அவர் என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, அந்த பேப்பரில் வந்து ஸ்டோர் பண்ணி டேட் வைஸாக எவ்ரிடே வந்து கேண்டில் க்ளோசிங் அந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. என்ன ஹை லோன். இப்போ இது நடந்துக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஹான்மாக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியான்றது எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ரிசர்ச் பேப்பர்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணும்போது ஒரு சின்ன பேட்டர்ன் அவருக்கு புரிகிறது. என்னன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் ஏறுதோ எப்போல்லாம் இறங்குதோ அந்த இறங்குறதுக்கும் ஏற்றுறதுக்கும் முன்னாடி ஒரு செட் பேட்டர்னை ஃபார்ம் ஆகிட்டு தான் மார்க்கெட் ஏற்றுறதையும் இறக்குதையோ பண்ணுது அப்படின்றது ஒரு கான்செப்ட் அவருக்கு ஐடியா வருது. அப்போ பின்னாடி போய் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது எப்போல்லாம் ஏறி இருக்கோ எப்போல்லாம் இறங்கி இருக்கோ அப்போ ஒரு விதமான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துட்டு தான் மார்க்கெட் இறங்குது ஏறுதுன்றதை இதை கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்ச உடனே இது யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவரே வச்சுக்கிறாரு. இந்த ரிசர்ச்சை வச்சு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார். நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஆன்மாவோட புகழ் வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லேருந்து பல ஊர்கள்ல இருந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரைசஸ் வந்து கொண்டு வருவாங்க. எங்கே எக்ஸ்சேஞ்சு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து கொண்டு வரும்போது நார்மலாகவே அங்கே மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து மர்ச்சன்ட்ஸ் வாங்கணும். இப்போ ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹான்மாவோட ரிசர்ச் படி மார்க்கெட்டை வந்து செல் ஆக போகுது. ப்ளஸ் இந்த வருஷம் அது அவரோட புக்கை நான் காட்டும்போது பார்க்குறேன் பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் இது வந்து கமாடிட்டின்றதுனால இயற்கை சூழல் இது எல்லாமே சம்மந்தப்பட்டதுனால அவர் இயற்கையெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருப்பார். அந்த புக்கு வரும்போது நான் அதை காட்டுறேன். இந்த வருஷம் வந்து சரியா இருக்காது. எவ்ரி 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்கு. அப்போ அந்த சைக்கிள்ல வந்து கண்டிப்பா இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்றத அவர் ப்ரிடிக்ட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டு இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்களா, மற்ற ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஃபார்மர்ஸ் வந்து விற்கலான்னு வரும்போது பெருசாக அதை மதிக்கல. வெயிட் பண்ணுங்க நான் வந்து நல்ல ரேட் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. அந்த கேப்ல ஹான்மா என்ன பண்றாருன்னா, மொத்த ஃபார்மர்ஸையும் யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்க கிட்ட கான்ட்ராக்டை போட்டு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிக்கிறார். வாங்கி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறாரு. ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பெரிய ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி பெரிய மழை வந்து இந்த சர்டன் ஸ்டேட்டில் வந்து மழைனால ரைஸ் இது வராதுன்னு இந்த மர்ச்சன்ட்ஸுக்கு எல்லாமே ஒரே பிரச்சனை. இப்போ எல்லா ஃபார்மர்ஸ் கிட்ட ஓடுறாங்க, இருக்கிற ரைஸ்லாம் கொடுங்கன்னு பார்த்தா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லை ஹான்மா எல்லாத்தையும் வாங்கிட்டாரு அப்படின்னும் போது தான் இப்போ வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் யார்கிட்ட போகணும்னு பார்த்தீங்கன்னா ஹான்மா கிட்ட போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஹான்மா என்ன பண்ணிட்டாரு,
நீ வெளிய வாங்கியிருந்தா இப்ப ரூ. 10 என்கிட்ட வாங்குனா இப்ப ரூ. 20 சொல்லிட்டு ரைஸ ரேட் ஏத்தி விக்க ஆரம்பிச்சாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, ஏதோ ஒண்ணு இவரு பண்றாரு. ஏதோ ஒரு நியூஸ் இவருக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இதுக்கு பின்னாடி இருந்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹான்மா வந்து பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணி பேக்கிரவுண்ட்ல வச்சிருந்தது. அவரோட ஸ்டடி தான் அவருக்கு இத வந்து முக்கியமா கண்டுபிடிச்சு குடுக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ஹான்மாக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. அண்ட் அதே மாரி ஹான்மா அவரோட ஸ்டடீஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா, இன் அண்ட் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குங்ஃபூ சிம்பிள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? கராத்தேலலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டிருக்கும். இங், யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவரு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்ன்றது இன் அண்ட் யாங் ரொட்டேஷன்லாம் போகுது. அப்போ இன்னுன்றது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டும், யாங்ன்றது டவுன் ட்ரெண்ட். ஒயிட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் பிளாக் இஸ் நெகட்டிவ்ன்ற மாரி அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். மாடர்ன் டெர்மினாலஜில சொல்றேன் நானு. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது. அண்ட் அதே மாரி ஒரு ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட $10 பில்லியன் இன்னைக்கு மதிப்புல $10 பில்லியன் வரைக்கும் அன்னைக்கே ஹான்மா சம்பாரிச்சிருக்க முடியும். அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் இருக்கு. பிளஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹி வாஸ் கிவன் ஹையஸ்ட் இன்னைக்கு நமக்கு எப்படி பாரத் ரத்னா அவார்டு இந்த மாரி இதெல்லாம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு கவர்மெண்ட்டே அவருக்கு குடுத்த அவார்டு என்னன்னா, ஹி வாஸ் ப்ரமோட்டட் ஆஸ் அ சாமுராய். இவர வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரா வந்து கவர்மெண்ட்டுக்கே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா, இவரோட புகழ் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. பயங்கரமா சம்பாரிச்சுட்டாரு மார்க்கெட்ல. ஸோ இந்த மாரி பண்ணி தான் ஹான்மாவோட புகழ் ஃபுல்லா ஜப்பான் வரைக்கும் பரவுச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் ஹான்மா ஹூ கிரியேட்டட் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட புக் நான் ஏற்கனவே வீடியோல கூட காமிச்சிருப்பேன். இப்போ அவரோட புக்க எடுத்து அவரு புக்ல அவரு மக்களுக்கு சொல்ல வந்தது என்ன? அவரோட ரிசர்ச் என்ன? அத பத்தி தான் நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். அவர் எழுதின புக். அந்த புக்கோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, "தி ஃபவுண்டைன் ஆஃப் கோல்ட் அண்ட் தி 3 மங்கி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மனி" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் தான் அவர் எழுதியிருக்காரு. கன்சிடர்ட் ஆஸ் தி காட் ஆஃப் ட்ரேடிங் ஹான்மா, தி கிரியேட்டர் ஆஃப் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இதுதான் ஹான்மாஸ் சீக்ரெட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். சகாட்டால எழுதும்போது 1755. ஓகே. ஸோ அத பத்தி தான் இப்ப நம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்ட்ரெய்ட்டா இதுக்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 275 இயர்ஸ் பேக்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் வாஸ் அ ஃபோக் சாங். ஸோ இந்த ஃபோக் சாங் பின்னாடியும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ வென் இட் இஸ் சன்னி இன் சக்காட்டா, இது வந்து இட்ஸ் அ பிளேஸ் இன் ஜப்பான். ஓகே. நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் பொறந்த ஊர் இதுதான். சக்காட்டான்ற ஊர்ல தான் அவரு பொறந்தாரு. ஸோ அந்த இதுதான். ஸோ வென் இட் இஸ் சன்னி இன் சக்காட்டா, இட்ஸ் கிளவுடி இன் டோஜிமா. இப்போ எப்படின்னா, இது புரிஞ்சுக்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜப்பான்ன்ற ஒரு பெரிய கண்ட்ரில எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு கரெக்ட்டா? அதே மாரி இந்தியான்ற ஒரு கண்ட்ரில என்ன இருக்கு? அதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழ்நாடு இருக்கு. அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு டெல்லி இருக்கு. இதுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து மழை பெய்யலாம், அங்க வந்து வெயில் அடிக்கலாம். ஸோ அதே மாரி தான் ஜப்பான்ல வந்து சக்காட்டால ஆ வெயிலா இருந்துச்சுன்னா, டோஜிமா நம்ம இந்த ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் சொன்னேன்ல, டோஜிமான்ற இடம். அங்க வந்து உங்களுக்கு கிளவுடியா இருக்கலாம். அண்ட் ரெய்னி இன் தி ரைஸ் வேர் ஹவுஸ் ஆஃப் ஈடோ. ஈடோன்றதும் இன்னொரு பிளேஸ் இன் ஜப்பான். "We will never be like Hanma, but I will be settled to become a local lord." இது வந்து ஹான்மாவை வச்சு ஒரு எழுதின ஒரு சாங். என்னன்னா, இங்க வந்து மழை அடிக்கலாம், அங்க வந்து வெயில் அடிக்கலாம், ஈடோல வந்து எந்த வெதர் வேணா இருக்கலாம். ஆனா யாருமே ஹான்மா மாரி ஆக முடியாது. நான் வந்து ஒரு லோக்கல் லார்டா இருந்தா கூட போதும். ஏன்னா ஹான்மா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கும் சரி, பிளஸ் அவரோட என்ன சொல்றது ட்ரேடிங் மெத்தடாலஜி, அவர் சம்பாரிச்ச விதத்தை பார்த்து மக்கள் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஃபோக் சாங் தான் இது. சரி, இப்போ அவரோட இதுக்குள்ள வருவோம். வரும்போது இப்போ ஃபர்ஸ்ட் 1.2ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் கால்ட் தேவாஸ் தெங்கு அப்படின்னு சொல்லுங்க. இத பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ காப்ளின். மேபி அத ஃபோட்டோ நானு காட்ட சொல்றேன். இட்ஸ் ஜஸ்ட் அ பிக்சர். இப்ப இருக்கிற பிக்சர்ல உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. ஸோ இந்த காப்ளின் வந்து ஒரு ப்ராஃபஸி மாரி பண்ணுது. ப்ராஃபஸி மீன்ஸ் ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ராஃபஸி அவங்க பிலீவ் பண்ற ஒரு விஷயம். அந்த ப்ராஃபஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி எ குட் ஹார்வெஸ்ட் ஃபார் எவ்ரி மந்த். பட் 7 இயர்ஸ் 7, 8 ஆர் 9 அந்த டைம்ல மட்டும் there is an evil wind that causes diseases. ஒரு 7 இல்ல 8 இல்ல 9 இந்த இயர்ஸ்ல மட்டும் there will be a wind. ஒரு விண்ட் வந்து என்ன பண்ணுமா, ஒரு டிசீஸ காஸ் பண்ணும். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் அந்த சைக்கிள். ஸோ இது வந்து சைக்கிள் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். இது கமாடிட்டில மட்டும் கிடையாது. மார்க்கெட்லயும் தேர் ஆர் சர்டன் மார்க்கெட் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வச்சு டைம பிரெடிக்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு கேன் தியரியா இருக்கட்டும், ரிச்சர்ட் வைக்ஆஃப் மெத்தடா இருக்கட்டும், இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுல வந்து சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். எந்த சைக்கிள்ல வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகப்போகுது. என்னோட பழைய வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். 2019, 2020 கிராஷ் வரதுக்கு முன்னாடி 90 இயர்ஸ் சைக்கிள்ஸ் வச்சு தான் நான் பிரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். 2019 எண்ட்லயும் 2020 ஸ்டார்டிங்லயும் வந்து தேர் வில் பி அ ஹியூஜ் கிராஷ்ன்ட்டு. அப்பதான் அந்த கோவிட் கிராஷ் வந்துச்சு. மேபி நீங்க பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ தேர் ஆர் மார்க்கெட் சைக்கிள்ஸ். அந்த சைக்கிள்ல வந்து இது 7 to 8 or 9 இயர்ஸ்ல வந்து there will be a cycle. அந்த சைக்கிள்ல வந்து என்னன்னா டிசீஸ் வரக்கூடிய ஒரு விண்ட் வரும். அந்த விண்ட் வரதுனால என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, அது ஃபார்மர்ஸுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்து அந்த விளைச்சல்ல வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ இந்த விளைச்சல்ல ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சதுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வருஷத்தோட ரைஸ் கம்மியாக போகுதுன்னா
டிமாண்ட் அதிகமாயிடும். ஸோ இத ஆன்மா என்ன பண்ணாரு, சைக்ளிக் அனாலிசிஸ்ல போட்டு வச்சுட்டு, எப்போ இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகுதுன்னு தெரியுதோ, முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாருன்னா, நல்ல பிரைஸுக்கு வித்துட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அனாலிசிஸ் தான். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேராகிராஃபோட முக்கியமான விஷயம் இந்த காப்லினோட இதுதான். ஓகே, அது பார்த்தாச்சா. ஹான்வாஸ் ஃபவுண்டன் ஆஃப் கோல்ட். இதுல என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர்ஸ் தி சேம் ரூட்ஸ். விளைச்சல் பண்றதும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஏன்னா ரெண்டுமே விதைய போடுறோம், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், அதுல விதைய போடுறோம். ரெண்டுமே தேர் இஸ் அ ஹோப், என்னன்னா வரும் அப்படி நல்ல ஒரு ஹோப்போட தான் ரெண்டுத்தையும் சோ பண்றோம். பட் இட் டேக்ஸ் அ கிரேஸ் டு க்ரோ. உண்மையிலே ஒரு கிரேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை க்ரோ ஆக முடியும்ன்றது தான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது சொல்றாரு. என்னதான் நீங்க இது உங்களோட இது பண்ணியிருந்தாலும் இட் டேக்ஸ் அ சர்டன் கிரேஸ் டு ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட் டு க்ரோ ஆர் தி ஃபார்ம்ஸ் டு க்ரோ. ஸோ அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த ஒரு நோட்டோட ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ முக்கியமான பார்ட்டுக்கு வரும். த ரூல் ஆஃப் 3 இங்கே தான் வருது. இன் ட்ரேடிங் த பிகினிங் இஸ் க்ரூஷியல். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் ட்ரேடு பண்ண போற இதுதான் ரொம்பவே குரூஷியலான விஷயம். இதுல இப்போ என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன் ட்ரேடிங் த பிகினிங் இஸ் crucial. If the beginning is bad, the ensuing, அதுக்கு மீனிங் என்ன, திங்ஸ் டு ஹேப்பன்ஸ் கோர்ஸ் வில் கண்டினியூ டு பி இன் டிஸார்டர். முதலையே பிரச்சனையில போய் தப்பா மாட்டிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் எல்லாமே பிரச்சனையில தான் போய் முடியும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இவரோட முக்கியமான ரூல்ஸ் இங்க தான் பார்க்கணும். என்னன்னா, you should never rush when entering trading because rushing is same as bad as beginning. ஒரு தப்பான பிகினிங் எவ்வளோ பிரச்சனையோ அதே மாதிரி ஒரு ட்ரேடை வந்து துரத்திட்டு போறதுன்றது இன்னும் பெரிய பிரச்சனை. அதை தான் அங்க சொல்றாரு. நெவர் ரஷ் டு ட்ரேட். ஒரு ட்ரேடு கிடைக்குமோ கிடைக்கலையோன்றதுக்காக ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்கடா உற்ற போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் ஃபோமோ. ஸோ அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், when buying or selling, wait for 3 days from the moment you feel. இந்த ஃபீல்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபீலுக்கு பல வெயிட்டேஜ் இருக்கு. நான் அதை வரக்கூடிய டைம்ல நான் போக போக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். பட் ஃபீலிங்ஸை வச்சு தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. உனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு இப்படி தோணுது, மார்க்கெட் ஏறலாம் இறங்கலாம், இந்த ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னா என்ன சொல்றாரு, when buying or selling, wait for 3 days from the moment you feel you can profit from a certain market condition. இந்த மார்க்கெட் கண்டிஷன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இதை நம்ம ட்ரேடர்ஸ் ரிலேட் பண்ணி முடியும். இதை நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ட்ரேடு வந்து பக்காவா இருக்கு, நான் ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் ஸ்ட்ராட்டஜில எல்லாம் உட்காரல, தோணுது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தாலே முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, 3 நாளைக்கு என்ன சொல்றாரு, ட்ரேடிங் விட்டே போயிடுன்றாரு. நல்ல அட்வைஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் இந்த ஃபீல் பண்ணி தான் லாஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா, அந்த ஃபீலிங் வருதுனாலே முதல்ல என்ன சொல்றாரு, 3 நாளைக்கு ட்ரேடிங் பக்கமே வராது, வெளியே போயிடுங்கன்றார். ஸோ அது ஒன் ஆஃப் தி ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் தி ரூல். கன்சிடர் தி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷன் ஆஃப் த ரைஸ் இன் அடிஷன் டு தி சீலிங் அண்ட் பாட்டம் ப்ரைஸ். ஸோ இவரோட 3 ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீலிங் கண்டுபிடிக்கணும், பாட்டம் கண்டுபிடிக்கணும், மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 days ஃபீலிங் வந்துச்சுன்னா 3 days வெயிட் பண்ணணும். திஸ் இஸ் த ரூல் ஆஃப் 3. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபிகர் அவுட் விச் இஸ் த சீலிங் ப்ரைஸ், நம்ம சீலிங்ன்றது எப்படி எடுத்துக்கலாம், ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துவோம். அதை நம்ம டாக்கிங் டேர்ம்ஸில், இண்டிகி மாடர்ன் டேர்ம்ஸில் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் விச் இஸ் தி பாட்டம் ப்ரைஸ், அதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். வெயிட் அன்டில் யூ ஆர் சர்டன் ஈவன் இஃப் இட் மேக்ஸ் மந்த்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 3 days. இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த சீலிங் ப்ரைஸையும் பாட்டம் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் 3 நாள் மட்டும் கிடையாது, 1 மாதம் ஆனாலும் இல்லை பல மாதம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க. நீங்க கண்டுபிடிச்ச பிறகு ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரேடே பண்ணாதீங்கன்றது தான் அவர் மீன் பண்றாரு. when you finally initiate the trade, you should always be thinking of the time when your prediction is expected to come true. அண்ட் இது என்ன சொல்லணும்னா, நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணிருப்பீங்க, பைக்கோ செல்லுக்கோ முன்னாடி இதுதான் சீலிங் இதுதான் பாட்டம்ன்றது தெளிவாக கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டா, கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம ட்ரேடே எடுத்துருப்போம். அப்போ ட்ரேடு எடுத்துட்ட பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நெக்ஸ்ட் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடு எப்போ நான் பண்ண ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்து முடிய போகுது அப்படின்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர வேற எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்றாரு. ஏன்னா, restraining yourself from rushing into the trade is all about closely watching the ceiling and price and the bottom price. When you become capable of identifying the ceiling and the bottom, then you have reached the ultimate point where you don't lose. இந்த பாயிண்ட் முக்கியமா பாருங்க. எப்போ நீங்க சீலிங் பிரைஸும் பாட்டம் பிரைஸும் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களோ, you have come to the ultimate point where you don't lose. லாஸ் பண்றதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமா கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, டாப் பாட்டம் எதுன்றதை கண்டுபிடிக்கிறேன். அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கனால யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ முக்கியம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்க ஒரு பாட்டமோ, டாப்போ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் திங் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது, எப்ப நான் பண்ண பிரெடிக்ஷன் முடிய போகுது, ப்ராஃபிட் வரப்போகுதுன்றத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுமான்னு யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா, யூ ஹவ் டன் யுவர் ரிசர்ச் ப்ராப்பர்லி. இத்தன மாசமா இருந்தாலும், எத்தன நாளா இருந்தாலும் வெயிட் பண்ணுவேன். ஃபீலிங்க்கு ட்ரேடிங் கிடையாது. ஒன்லி ஸ்ட்ராட்டஜிய பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணுன்றது தான் இங்க முக்கியமான அர்த்தம். அழுத்தமா சொல்றாரு. இஃப் யூ டிசைர் டு மேக் ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் ரைஸ், ஏன்னா இது எல்லாமே ரைஸ்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. யூ மஸ்ட் அவாய்ட் எக்ஸசிவ் கிரீட். முக்கியமான ஒரு பாயிண்ட், கிரீட். கிரீட் கில்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேராசை இங்க எப்பவுமே பெரு நஷ்டம் தான். உங்களுக்கு ஒரு தோணுச்சு, இதை நான் எடுத்துடலாம், ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணவும் தெரியணும். இல்லை இன்னும் கொஞ்சம் போயிடும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துல ப்ராஃபிட் வரணுன்றதை போட்டு வச்சிட்டீங்க, வந்துடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரணுமே தவிர, அதே மாதிரி லாஸ் வந்தாலும் டாப் லாஸ் போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப்னா ஸ்டாப் அடிச்சிச்சு. நிறைய பேர் ஸ்டாப் போடாமல் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கீழே இறங்கட்டும், மேலே வந்துடும் விட்டு விட்டு போயினே இருந்தீங்கன்னா, கடைசியில் நீங்கள் லாஸ் பண்ண வேண்டியது காட்டிலும் 10 மடங்கு லாஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ கிரீட் கில்ஸ் இந்த மார்க்கெட். எமோஷனை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஹேவ் ப்ராப்பர் ஸ்டடி. ஸோ அதுதான் இங்கே சைட்லலாம் போட்டு வச்சிருக்கேன், தெரியுதுங்களா? ஒன் ஆஃப் தி ரூல்ஸ். ஸோ செகண்ட் அல்டிமேட் லெவல்னா, ஸோ அந்த ரூல்ஸ் தான் இங்கே 3 ரூல்ஸாக போட்டு வச்சிருக்கேன். 3 ரூல்ஸ்: சீலிங், பாட்டம் அண்ட் 3 days வெயிட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் 2.12 பார்க்கலாம். என்னன்னா, டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ஏர்லி இன் தி மந்த் அண்ட் வீக் இன் தி லாஸ்ட் மந்த். இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மந்த் பிகினிங்ல வந்து டவுன் இருக்கும், அந்த மந்த் எண்ட்ல வந்து ஒரு அப் இருக்கும். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இதை போட்டு வச்சிருக்கீங்களா, ரைஸ் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம் மைண்ட்ல வரும்னு நினைக்கிறேன். கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுங்க, நான் ரெகுலராகவே சொல்லுவேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமாடிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்னன்றது நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் ட்ரேடே பண்ண முடியும். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸோட கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ மந்த் பிகினிங்ல வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு வரேன், இது எப்பவுமே இறங்கும், மந்த் எண்டில் எப்பவுமே ஏறும். அப்போ ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணார். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒரு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்களோ, எந்த ஸ்டாக்கோ, எந்த கமாடிட்டியோ, எந்த கரன்சி எடுத்து ட்ரேட் பண்ண போறீங்களோ, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அதோட கேரக்டர் என்னன்றதை அனலைஸ் பண்ணணும். அந்த கேரக்டர் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு மெத்தடையும் கரெக்டாக பொருத்தி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் இது அப்படின்றத பிக் பண்ண முடியும். பிக் பண்ணிட்ட பிறகு அதோட நெக்ஸ்ட் டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. அந்த டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணணும், 3 நாள் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ புரியுதா ஹான்மாவோட ட்ரேடிங் ஸ்டைல்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ட்ரேடர் ஆக முடியும். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரைஸ் கேரக்டர் அனாலிசிஸ் பற்றி அதை சொல்றாரு. இதில் முக்கியமானது இது பாருங்க, when people run to the west I turn to the east. இதுதான் ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு சைடில் ஓடுறாங்கன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டா ஓடுவேன். இதில் பியூட்டி ஆஃப் தி இது பாருங்க, இதில் இவர் சொன்னதுல எனக்கே ரொம்ப அட்ராக்ட் ஆனது, if everyone is rushing to buy, why is there a seller? அண்டர்ஸ்டாண்ட் ஒய் தே செல். எல்லாருமே பைன்னு பை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அப்போ பை பண்ணணும்னா யாராவது விற்கணும், யாராவது வித்தாதான் வாங்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ எல்லாருமே பைன்னு சொல்ற இடத்துல யாரோ வித்துட்டு இருக்கானா, இந்த பையர்ஸுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அந்த செல்லருக்கு தெரியுது. புரியுதுங்களா? அதுதான் அவரோட தாட் ப்ராசஸ் பாருங்க. நம்ம நார்மலா யோசிக்கிறது, எல்லாரும் பை சொல்லிட்டாங்க நம்மளும் பை பண்றோம். எல்லாரும் பை பண்றானா, அப்ப யாரோ ஒருத்தன் வித்துட்டு இருக்கான். அவன் விற்கிறதுக்கு என்ன ரீசன்? அந்த ரீசன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளும் மார்க்கெட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரேஞ்சுக்கு போயிடலாம். அதுதான் சொல்ல வரேன். when people run to the west I turn to the east. நீ நார்த்துக்கு போனா நான் சவுத்துக்கு போறேன், நீ வெஸ்ட்டுக்கு போனா நான் ஈஸ்ட்டுக்கு போறேன். நீ என்ன டைரக்ஷன் போறியோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதுங்களா? the price goes up faster when people place orders even for stored rice and it becomes more evident that buying spree is taking place. இது என்னன்னா, கொஞ்சம் பை ஏறச்சுன்னு உடனே எல்லாருமே ஓடுவாங்க தெரியுமா, பைன்ட்டு. அதனால கொஞ்சம் அந்த ஒரு ரஷ் இருக்கும். அதை தான் சொல்லுவார். பட் when you wish to be in the position to place buy orders like everybody else, it is important to be on the side of those who place sell orders. When people move in unison running towards the west with a determined intention to be part of the rally, it's time for you to head to the east and you will discover great opportunity. என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே பைன்னு ஓடிட்டு இருக்கும்போது யாரு ஏன் செல் பண்றான்றதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. செல் பண்றான்றது ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை முடிச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்கும்போது நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. மாற்றி யோசிக்கிறது. நம்ம நார்மலாக ரெகுலராக எப்படி யோசிப்போமோ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு இது கூட சொல்லி கொடுத்துருக்கேன். மேபி அது நம்மள ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்தால் தெரியும். எப்போவுமே நான் ட்ரேட் போட்டால் ஸ்டாப் அடிச்சுட்டு தான் சார் என் ட்ரேடு போகுது. நான் பை 100ல் போடுறேன், ஸ்டாப் லாஸ் 90 வைக்கிறேன், 120 டார்கெட் போடுறேன். மார்க்கெட் 100லேருந்து 90 வந்து என் ஸ்டாப் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 120 போகுது சார். எனக்கு ஏனே தெரியல, எப்பவுமே ஸ்டாப் லாஸ் தான் அடிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இனிமேல் ட்ரேடை வந்து 100ல் போடாதீங்க,
ட்ரேட் என்ட்ரி வந்து 90ல போட்டு வைங்க. நீங்க எங்க ஸ்டாப் போடணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. டார்கெட்ட வந்து போட்டு வச்சீங்கன்னா, அப்போ அதிகமாக இப்போ கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே நம்ம ஒரே டைரக்ஷன்ல யோசிக்காம, கொஞ்சம் லைட்டா மாத்தி யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் பி ப்ராஃபிட்டபிள். அந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து இட்ஸ் கோனா பெனிஃபிட் அஸ் பிக் இன் தி ட்ரேடிங் வேர்ல்ட். ஸோ அத தான் சொல்றேன். இந்த மாரி விஷயங்கள வந்து கரெக்ட்டா யோசிங்கன்றாரு. 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து தி 3 ரூல்ஸ பத்தி பார்த்தோம். செகண்ட் வந்து கேரக்டர் அனாலிசிஸ் பத்தி பார்த்தோம். 3வது விஷயம் திங்க் டிஃபரெண்ட். எல்லாருமே பை பண்றாங்கன்னா, ஏன் ஒருத்தன் செல் பண்றான்? இந்த 3 ரூல்ஸ் தான். இப்போ ஒரு பேஜ்லயே உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ இத மாரி தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அடுத்தடுத்த பேஜஸ்ல என்ன சொல்ல வராரு, அதே மாரி அவரோட ட்ரேடிங் ஸ்டைல் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றத நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இத அப்படியே கன்டின்யூ பண்ணி நெக்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம ஒன் பை ஒன்னா பேஜ் வைஸா நம்ம ஃபுல்லாவே டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹான்மா யாரு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, இப்போ நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனோ, ஒரு புக் எடுத்து பேஜா எக்ஸ்பிளைன் பண்றேனோ, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்னு இப்போ நீங்களா படிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு மார்க்கெட் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருவேளை இப்போ நான் சொல்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த புக் மாதிரியே இன்னும் நிறைய ட்ரேடிங் லெஜெண்ட்ஸோட புக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி புக்ஸ் பத்தின சீரிஸ் வேணும், பேஜ் வைஸா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இப்போ புக் சீரிஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த புக்ஸ் மட்டும் இல்லாம நான் படிச்ச நிறைய புக்ஸ்ல என்னென்ன இருக்கு, அதோட இன்டெப்த்தை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா போடலாம். இந்த வீடியோக்கு தயவு செய்து உங்களோட லைக்ஸை போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்கு இதுல இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் டெஃபினட்டா வந்து கமெண்ட்ல கேளுங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு திருப்பி அவரோட புக்குக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு ஒன் பை ஒன்னா போடுறேன் நான். ஸோ வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணணுன்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க அதை பத்தின டீடைல்ஸ் வேணும், நீங்களும் இதை கத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க எங்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா they'll give you all the details. இது இல்லாம 5 பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியால 5 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி டைரக்டா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், ஸோ மண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி ஃப்ரைடே பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவோட டைரக்ட் கிளாஸஸ் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணும். அந்த டைம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா சவுதி, கத்தார், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரான்ச்சஸ் வர முடியாது. சம்டைம்ஸ் சில பேர் அங்கிருந்து இங்க வரும்போது பிரான்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டும் போவாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பர் கால் பண்ணுங்கள். they'll give you all the details. So I hope this video was very useful and thank you very much for joining. Take care.